வெல்கம் பேக் டு தாய் தமிழன் மக்களே. உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழா சொங்க்ரான் ஃபெஸ்டிவல். தாய்லாந்தில் அதனுடைய பாரம்பரிய விழான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விழா அதாவது தாய்லாந்து புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. வருஷம் ஏப்ரல் 13லேருந்து 15 வரைக்கும் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படும். இந்த வருஷம் முன்கூட்டியே என்ன செஞ்சுருக்கிறாங்க, டூரிஸ்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால 11ஆம் தேதியே இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொங்க்ரான் என்றாலே வறண்ட காலத்தின் ஒரு முடிவுங்க. துரதிர்ஷ்டங்களை அகற்றி கழுவி ஒரு வாழ்க்கையின் புதியத்தை, அதாவது புது வருஷத்தில் தொடங்குறது தான் இந்த சொங்க்ராண்டு தாய் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே நம்ம சொங்க்ரானை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும். சொங்க்ரான்கிற அந்த வேர்டு வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுங்க. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு தான் அந்த சொங்க்ரான். சொங்க்ரான் என்றால் நகர்தல், முன்னோக்கி செல்லுதல்ன்ற அர்த்தம். இவங்க தாய் மக்கள் எல்லாம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இந்த அழகான ஒரு வார்த்தையை அமைத்துக் கொள்கிறாங்க. உண்மையிலேயே பாரம்பரியமாக சொல்ல போனோம்னா தாய்லாந்து நாடு வந்து இந்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இந்த புத்த சிலையை கழுவுவது, பெரியவங்களுடைய அந்த கைகளில் வந்து தண்ணீர் ஊற்றி அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது தான் இந்த சொங்க்ரானுடைய பிரதான ஒரு காரணம். தாய்லாந்தில் இருக்கிற கிராமங்களில் நம்ம இன்னும் வரைக்கும் பார்க்கலாம். வீடுகளை அந்த சொங்க்ரான் டைமில் வந்து வீடுகளை சுத்தப்படுத்தி கோயில்களுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த துறவிகளுக்கு அன்னதானம் செய்து என்ன செய்கிறாங்க, புண்ணியம் தேடுறாங்க. இதுதான் வளமையாக இருந்து வந்தது. இந்த நாளடைவில் என்ன செஞ்சிருச்சு, இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நீர் சண்டை, அதாவது துப்பாக்கிகளாலும் தண்ணீர் துப்பாக்கிகள் சண்டைன்னு பயந்துடாதீங்க. அந்த தண்ணீர் துப்பாக்கினால் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக தண்ணீர் பீச்சடித்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறது தான் இந்த சொங்க்ரான். உலக அளவில் பெரிய அளவில் வந்து இந்த சொங்க்ரானை வந்து கொண்டாடுறாங்க. நம்மளே பார்க்குறோம். நம்ம இருக்கிற இந்த ஸ்பாட்டு வந்து சீலோம் ஏரியாவில் இருக்கிறோம். அவ்வளோ பெரிய கூட்டம். காரணம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் எல்லோரும் பகிர்றதுனால என்ன செய்யுது, உலகத்தின் பல பகுதியில் இருந்தும் சொங்க்ரான் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக வேண்டி இந்த ஏரியாவுக்கு வராங்க. இப்போ தாய்லாந்துலேயே ஒரு புகழ்பெற்ற இந்த சொங்க்ரான் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்பாட்டுன்னு சொன்னால் அது இந்த சீலோம் ரோடு தான். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம். மற்ற நிகழ்வுகளையும் நம்ம பார்ப்போம் வாங்க. அசனை கூப்பிடு, எனக்கு அடிக்க கூடாது. இப்போ நம்ம அந்த சீலோம் ITF டவர் அந்த ஜங்ஷனில் தான் நிற்கிறோம். நராத்தி வாட் சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த சொங்க்ரான் அந்த சீலோம் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீட்டர் தூரம் தான் இருக்கிறோம். அந்த தூரத்தில் வந்து நம்ம உள்ளே போனால் வெளியே வர முடியாது. மக்கள் வந்து பாருங்கள், அலையாக வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மக்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது ஷிஃப்ட் வாரியாக இப்போ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் அந்த இடத்த வந்து நம்ம நகர்றதுக்கு. அவ்வளோ க்ரௌடு இங்கே இருக்குது. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். மக்கள் வந்து இப்போ அந்த தண்ணி துப்பாக்கிக்கு வந்து பிரதானம் தண்ணி தான் தேவை. அதை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த நேரங்களில் தண்ணியை வியாபாரம் செய்கிறாங்க. ஒன்ஸு அடிக்கிறதா இருந்தால் 20 பாட்டுக்கு அந்த என்ன செய்கிறாங்க, கன்னில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இன்னும் அந்த சீலோம் பாயிண்டினுடைய அந்த பிரதான அந்த பகுதிக்கு இன்னும் போகவே இல்லை. அவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்துருக்குறாங்க. இப்போ மெயினாக வந்து சோசியல் மீடியா தாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்கு இதில் போடுறதுக்காக வேண்டிய மக்கள் வந்து இதுக்குண்டே வெளிநாடுகள்லேருந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு வராங்க.
அந்த பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களுமே 90% மக்கள் வந்து வெளிநாட்டவங்க தாங்க. வெளிநாட்டு டூரிஸ்ட் தான் அதிகமாக இருப்பாங்க. லோக்கல் உள்ள இந்த பேங்காக் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சிட்டியை விட்டு வெளியே வந்து அவங்க ஃபேமிலியோட சைட் சீனுக்கு போயிடுவாங்க, பீச் சைடு போயிடுவாங்க. தாய் மக்களுடைய பழக்கம் இதுதான். சொங்க்ரான் ஃபெஸ்டிவல் அந்த கொண்டாடுற முறையை கண்டிப்பாக நம்ம சொல்லி தாங்க ஆகணும். ஆக்சுவலாக வந்து இந்த சொங்க்ரானை பொறுத்த வரைக்கும் பியூர் குடி தண்ணீரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு கலர்களையோ மற்ற திரவங்களையோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க கொடுத்து வச்சவங்ககிட்டே சொல்லலாம். இந்த சிட்டி ஃபுல்லாக சாவோ ப்ரையா அந்த ரிவர் ஓடிட்டு இருக்குது. அதுலேருந்து தூய தண்ணீர் தான் எப்போவுமே கிடைக்கும். அதனால் சுத்த தண்ணிக்கு இங்கே பஞ்சமே இல்லை. அதனால் தண்ணியில் ஐஸ் கட்டி போடுவாங்களே தவிர எந்த நிறமும் அதில் சேர்க்க மாட்டாங்க. அதாவது தான் தண்ணி அடிக்கும்போது மற்றவங்களுக்கு எந்த ஒரு நோவினையும் செய்ய மாட்டாங்க. அதுதான் மெயினுங்க. அதாவது நம்ம என்ஜாய் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு விடயங்களையும் இங்கே செய்ய மாட்டாங்க. இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டம், பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. நம்ம பார்க்குறோம், போலீஸ் இருக்கிறது கூட நம்ம பார்க்க முடியாது. காரணம், மக்கள் வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை வந்து சரியான முறையில் பின்பற்றுறாங்க. அதாவது தண்ணியில் வந்து நம்ம சொன்னது போல் அப்படி தண்ணியில் ஏதாவது கலக்கிறதா இருந்தால் வாசனை திரவியங்களை கலந்து தான் அதை வீசுவாங்க. அது பெரும்பாலும் இப்போ கோடை காலம் வெயில் காலமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியில் வந்து ஐஸ் கட்டியை சேர்த்து பீச்சு அடிக்கும் போது உடம்புக்கு ஒரு ஜில்லுன்னு இருக்கும். பாருங்கள், அந்த ஏரியா ஃபுல்லாக ஐஸ் கட்டியை வாங்கி நிறச்சி வச்சுருக்கிறாங்க. முடிய சப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே சொங்க்ரான் ஃபெஸ்டிவல் கொண்டாடும் போது இப்படி ஒரு வாளி ஒன்று வாங்கியிருப்பாங்க. நம்ம ஊரில் மாலான்னு சொல்லுவோம். அதாவது இந்த பவுடரு, அந்த பவுடரை தண்ணியில் கரைச்சி என்ன செய்வாங்க, முகத்தில் தேய்ப்பாங்க. அந்த இதுதான் இது. இப்போ அதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் வந்து நிறைய ஜென்ட்ஸ் ஆண்கள் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காரணம், வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அரைக்குறை ஆடையோடு வர்றதும் ஏன்னா வெயில் காலமாக்கிறாங்க. ஃபாரின்காரங்களை வந்து நம்ம எதையும் தடுக்க முடியாது. அதனால் இப்போ அரேஞ்ச் செஞ்சுருக்காங்க. இது வந்து நெருங்கிய வட்டாரங்களில் மட்டும்தான் அந்த பவுடர் தேய்க்கிறத இந்த பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. சொங்க்ரான் ஃபெஸ்டிவலில் தண்ணி வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காசை கரகரன்னு வாங்குறாங்க, ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே நல்ல தண்ணி தான். இல்லை 7 பாட்டு தான் இருந்துச்சு, 10 பாட்டு பெரிய பாட்டில் தான். இதனால் பரவாயில்ல, மூஞ்சை சுழிச்சிக்கிட்டே ஓகேன்ட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் க்ரௌடு ரொம்ப அதிகம். அதனால் இப்போ புதுசாக இடப்பட்ட ஒரு 4-5 வருஷமாக என்ன செய்கிறாங்க, காவல்துறை அந்த சீலம் ரோடு அந்த முக்கியமான அந்த ஸ்பாட்டுக்கு போக முன்னாடி என்ன செய்கிறாங்க, செக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஃபுல் செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பு நலன் கருதி இந்த வேலையை செய்கிறாங்க. பாருங்கள், போகும்போதும் அதே போல் மறு என்ட்ரிலையும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த செக் போஸ்ட் இருக்குது. மக்கள் கூட்டம் நிரம்பினாவே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து குப்பை கூடங்கள்லாம் போடுறது சகஜங்க. பாருங்கள், தாய்லாந்தில் இந்த கார்பரேஷன் உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்கள் இப்போமே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ குப்பையை இப்போ இது வரைக்கும் சேர்த்துருக்குறாங்க. இதுலேயும் இன்னொரு சஸ்பெண்டு. இந்த இரவு 9 மணி வரைக்கும் தான் அந்த சீலோம் ரோட்டில் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடு எப்படி இருக்கும் அதையும் கண்டிப்பாக அந்த வீடியோனுடைய முடிவை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. மக்களை வந்து 3 கேட்டு வச்சுருக்கிறாங்க. 1 பை 1 தான் விட்றாங்க. வரும்போது என்ன செய்கிறாங்க, கையில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த அந்த பவுடர் தேய்க்கிறது கையில் வச்சுருந்தா அதை அலோட் பண்ணலை. அதை வந்து அவங்க பிடிங்கிடுறாங்க. இதை வந்து அலௌடு இல்லை. இப்போ தான் உள்ள வாரம் அந்த ஸ்பாட்டுக்கு. ஒட்டுமொத்த தாய்லாந்துலேயும் சீலோம் தெருங்கிறது ஒரு சின்ன தெரு தாங்க. 1 கிலோமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கும். இந்த சீலோம் தெருவில் 3ல் 1 பங்கில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பாயிண்டை ரெடி பண்ணுறாங்க. காரணம் வந்து அவ்வளோ கம்பேக்டாக அந்த இடம் இருக்கும். அந்த மக்கள்லாம் கொண்டாயா இவங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஏரியா வெளிப்பகுதியிலேருந்து அந்த மக்கள் வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளக்க இப்போ சீலோம் அந்த பிடிஎஸ் ட்ரெயினுக்கு கீழே தான் அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நிறைய என்ன செய்கிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனி தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் நிறையா செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம திரும்ப சொல்கிறது, எந்த ஒரு அசம்பாவிதமும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேருங்க. அதுதான் நம்ம இத்தனை வருஷம் 25 வருஷமாக இருக்கிறோம். இந்த சொங்க்ரான் ஃபெஸ்டிவலில் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கும். யாருக்கும் எந்த நோவினையும் செய்யாமல் அவங்க தூரத்தில் நின்று தண்ணியை அவங்க மேலே இவங்க தெளிக்கிறது, இவங்க மேலே அவங்க தெளிக்கிறது, அவ்வளோதான். இந்த என்ஜாய்மெண்ட் தான் அப்படி தான் இருக்கும். ஓகே.
அந்த வர்ற வெளிநாட்டு மக்களை என்ன செய்கிறாங்க, தாரா தப்பட்டோடையே வந்துட்டாங்க. இந்த பகுதியை வந்து அவங்க வந்து ஒரு அவசர உதவிக்காக வேண்டி எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக வேண்டி செப்பரேட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஆயத்தப்படி தான். நம்ம வெளியே ஏற்கனவே ஆம்புலன்ஸு, ரெஸ்கியூவு அந்த குரூப் எல்லாம் ரெடியாகவே இருக்கிறாங்க. காரணம் வந்து தற்செயலாக கூட பெரிய கூட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன மயக்கம் போடுறது, அசம்பாவிதம் நடந்தால் அந்த பாதுகாப்பு கருதி அந்த ஏற்பாடுகளையுமே நம்மளுடைய ஆறும்பள்ளி அந்த குரூப்புகளும் இதை அழகாக செஞ்சுருக்கிறாங்க. நம்ம அந்த பவுடர் வந்து முகத்தில் தேய்க்கிறதுக்கு அலவுடு இல்லைன்னு சொன்னோம். அப்பவும் அதையும் மீறி சில மக்கள் வந்து அந்த டீசெண்டாகவே அதை பிஹேவ் பண்ணுறாங்க. சீலோம்புத்தூரினுடைய ஒரு பகுதியில் போகிறதும் இன்னொரு பகுதி வர்றதுமா வச்சுருக்கிறாங்க. காரணம் ஒரே பகுதியில் ரெண்டையும் வச்சுருந்தான்னு சொன்னால் மக்கள் கூட்டம் நவரவே செய்யாது, அந்த அளவுக்கு க்ரௌடு. சீலோமில் நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து பேங்காக் பேங்கினுடைய இந்த ஹெட் ஆஃபீஸு இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் தான் நிற்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக தான் பட்போங் வரும், தனியாக பில்டிங் வரும். சலாடெங் ஸ்டேஷன், அந்த பிடிஎஸ் ஸ்டேஷனும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலும் இந்த அடுத்தாப்பில் தான் இருக்குது, கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். தினத்தில் வந்து நம்ம ரோட்டுக்குள்ளே வெளியே வந்துட்டாவே போதும், யார் மேலே வந்தாலும் தண்ணி அடிக்கலாம், அவங்கள துன்புறுத்தக்கூடாது. அதுதான் அவங்களுடைய எழுதப்படாத சட்டம். அதனால் வெளியே வந்த பிறகு தண்ணியை நினச்சி தான் ஆகணும். ஆஃபீஸில் உள்ளரங்கத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, தண்ணியை ஊற்றி கொண்டாடி மகிழ்வாக இருக்கிறாங்க. வெளியே வரும்போது இந்த மாதிரி துப்பாக்கி பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுறதும், அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இப்போ தெருவிலேயே ஒரு ஏரியாவில் உள்ளவங்க என்ன சொந்த வாகனத்திலேயோ ஆட்டோ பிடித்து கொண்டு அந்த பெரிய பெரிய ட்ரம்மில் தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே போகிற வழியில் தண்ணி அடிக்கிறதும், அந்தந்த இடங்களில் வேலை பார்க்குறவங்க, சாப்பாடு கடை, மற்ற ரோட்டோர கடைகளில் வேலை பார்க்குறவங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ட்ரம் வச்சு போகிற வண்டி மேலே தண்ணி அடிக்கிறோம். இப்படியே தான் ஒரு 3 நாளைக்கு நடக்கும். இப்போ சீலோமில் வந்து 13, 14, 15 இந்த 3 நாளும் வந்து எங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஃபன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்பாட்டுகள்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சீலோம் இல்லாமல் சென்ட்ரல் வேலில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, சியாம்பரகனில் இருக்குது, அப்புறம் கௌசான் ரோட், ரமானைன், ஆர்சிஏ இந்த மாதிரி இடங்கள்லையும் மக்கள் வந்து ஒன்று கூடுறதுக்கு இந்த சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பாதுகாப்பு வண்டி, அதாவது பங்கராக், அதாவது கேத்து அந்த கார்பரேஷன் வண்டி உள்ள பாதுகாப்பு கருதி போயிட்டு இருக்கிறாங்க. சீலோம் ரோடில் ஃபுல்லாக நடக்கணும்னு சொன்னால் அந்த லும்பினி பார்க் வரைக்கும் கம்பல்சரி நடக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் அந்த செக் போஸ்ட் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த சொங்கரான் ஃபெஸ்டிவல் விழா சீலோம் ரோடில் எப்படி கொண்டாடுறாங்கிறத தான் நம்ம காட்ட வந்தோம். உண்மையிலேயே இந்த தண்ணியில் வந்து கலந்துக்கணுங்கிற ஆசை இல்லை. என்னதான் நடக்குது அது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஃபெஸ்டிவல் விழாங்கன்னா அந்த சொங்கரான் ஃபெஸ்டிவல் விழா. இங்கேயும் பாருங்கள் செக் போஸ்ட் தான் வச்சுருக்கிறாங்க. எல்லா பக்கமுமே செக் போஸ்ட் வச்சு தான் அவங்கள உள்ளே விடுறதும் வெளியே அனுப்புறதும் வச்சுருக்கிறாங்க. ஆயுதங்களை எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. பாருங்கள் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் செக்கப் பண்ணியே உள்ளே அனுப்புகிறாங்க.
ரொம்ப வருஷ இடைவெளிக்கு பிறகு இந்த சொங்கரான் ஃபெஸ்டிவல் சீலோமில் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆனால் ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்தோன்னு சொன்னால் அந்த லும்பினி பார்க் வரைக்கும் வெளியே ஆகவே முடியல. நம்ம பட்போங் வழியாக வெளியே போயிடலான்னு பார்த்தோம். ஒரு செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க, ஆனால் அப்பமா அவங்க அலோவ் பண்ணலை. காரணம் வந்து பாதுகாப்பு கருதி என்ன செய்கிறாங்க, ஒன்வே வந்து ஒரு பக்கம் ஐடிஎஃப்பில் அந்த கூட்டம் போக ஆரம்பித்து லும்பினி பார்க் வரைக்கும் அடுத்த எண்டு வச்சுருக்கிறாங்க. ஒன்ஸு அங்கே வெளியானால் உண்டு, அப்படிலாட்டா யூட்டர்ன் அடிச்சுட்டு தான் நம்ம திரும்ப வரணும். இல்லாட்டா வெளியே ஆகவே முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் 2 மணி நேரம் எப்படியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் உள்ளே வரணும்னு நினச்சவங்க 2 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உள்ளே வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாட முடியும். நாம் நிற்கக்கூடிய இடம் வந்து தனியாக சலாடேங் பிடிஎஸ் ஸ்டேஷனுக்கு கீழே நிற்கிறோம். மக்கள் க்ரௌடை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். மக்கள் கூட்டம் வந்த வண்ணமாகவே இருக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே போகணும்னு நினச்சா கூட போக முடியாது போல தெரியுது, அவ்வளோ க்ரௌடு. மண் போட்டால் மண் விழாது. Dek-dek macam Assam sana. Sini Assam san Bangrak. Oh Bangrak. Tebon pen mai. Tebon pen mai. Oh keng neriya. நம்ம இருக்கிறது லும்பினி பக்கத்தில் நெருங்கிட்டோம். க்ரௌடை பாருங்கள் எப்படி. ஒரு வகையாக அந்த சீலோங் ரோடுக்குள்ளே அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் எப்படி இருந்தது பார்த்தோம். உண்மையிலேயே எந்த இடிபாடுகள் இல்லை. மக்கள் வந்து மெதுவாக அப்படியே நடந்து போய்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணிடா துப்பாக்கியால் அந்த தண்ணீரை ஒருவருக்கு மேலே ஒருவர் அடித்துக்கொண்டு வெளியேறாங்க. இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வரோம். ஆமாம், உள்ளே வந்தால் பொறுமை வேணும். ஏன்னா மக்களை வந்து அந்த அளவுக்கு அழகாக பொறுமையாக தான் போனாங்க. எந்த ஒரு இடிபாடும் இல்லைன்னு சொல்லலாம். நல்ல அழகான பாதுகாப்பான முறையில் வந்து இந்த செட்டப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இங்கே உள்ள காவல்துறை. இப்போ நாம் வந்து இப்போ வெளியேறி சுரிவாங் ரோட்டு வழியாக வீட்டுக்கு போகிறோம். எய்த்த சைடில் இருக்கிறது லும்பினி பார்க்கு, சுலா ஹாஸ்பிட்டலு இந்த பக்கம். இப்போ திரும்ப என்ன செய்கிறாங்க, இந்த பக்கம் என்ட்ரி ஆகி உள்ளே போகிறாங்க. பழைய டிசித்தானி ஹோட்டல் இதுதான். நம்ம இப்போ சீலோம் ரோட்டில் சொங்கரான் ஃபெஸ்டிவல் ஏன்னா சிறப்பாக எப்படி மக்கள் வந்து போகிறாங்க, எப்படி அந்த தெருவில் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம அழகாக காட்டியிருந்தோம். இந்த சொங்கரான் ஃபெஸ்டிவல் தாய்க்காரங்க எதுக்கு கொண்டாடுறாங்க, இப்போ எப்படி கொண்டாடுனது இப்போ எப்படி மாறிடுச்சு அதையும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வழக்கமாக அவங்க என்ன செய்வாங்க, ஊரில் வந்து கிளாந்து புத்தாண்டு வீட்டை கழுவி விட்டுட்டு கோயிலுக்கு போய் அங்கே உள்ள துறவிகளுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அன்னதானம் கொடுத்து புண்ணியத்தை தேடுவாங்க. ஆனால் அது அப்படியே மாறி கலாச்சாரம் மாறி இப்போ ரோட்டுக்கு வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கொண்டாடுற அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப குறிப்பாக நம்ம பார்த்த மக்கள் எல்லாமே ஜப்பனீஸ், சைனீஸ், கொரியன்ஸு, யூரோப்பியன், அமெரிக்கன், இந்திய மக்களை ரொம்ப குறைச்சலாக தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எந்த அசம்பாவிதமும் இல்லை, யாருக்கும் துன்புறுத்தல் கொடுக்கல. அதுதான் இங்கே பியூட்டி. இந்த பக்கம் திருப்பதியா அப்பா வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த தெருவுக்குள்ளே வரும்போது தண்ணீர் அடிக்கும்போது உண்மையில் அந்த தண்ணி அடிக்கக்கூடாது, சாதாரண குடி தண்ணீரை தான் அடிக்கணும். அதுக்கு வந்து இவங்க அளவு கொடுக்கல. மது அருந்தக்கூடாது, அது கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் வாகன விதிகளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தாய் பசங்க சின்ன பசங்க பைக் எடுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடி எங்கேயாவது விபத்துகள் அதிகமாக வரும். எப்போவுமே சொங்கரான் நேரங்களில் வந்து விபத்துகள் அதிகமாக நம்ம பார்க்குறோம். காரணம் மது அதிகமாக அருந்துறத விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மது குடிக்கக்கூடாது இந்த நேரங்களில், அதாவது சொங்கரான் கொண்டாடிட்டு இருக்கும்போது மது அருந்தக்கூடாங்கிற அந்த தடை சட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. சீலோம் ரோட்டில் இந்த சொங்கரான் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு ஒரு பக்கம் மக்கள் வெளியேறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் வந்து உள்ளே வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த சீலோம் ரோட்டில் வந்து அளவு கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குற பாருங்க, எத்தனாயிரம் பேர் உள்ளே வெளியே போகிறாங்க, எத்தனாயிரம் பேர் உள்ளே வராங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நிற்கிறது பராம்சி ரோடு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ரோட்லலாம் வந்து கூட்டமே நம்ம பார்க்க முடியாது. அனுப்புகிறேன்.
ஏற்கனவே சொன்னது போல் வாகனங்களை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நிரப்பி போகிற வழியில் நிற்கிறவங்க மேலெலாம் தண்ணியை தெளிக்கிறது. இது ஒரு பண்ணு அவங்களுக்கு. அதுபோல் பாருங்கள், ஒரு நீர் தொட்டியை ஸ்விம்மிங் பூல் மாதிரி அமைச்சு வச்சு அதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு போகிறவங்கள ஒரு ஆளையும் விடுறதில்லை. மணி 9 ஆச்சு. சீலம் ரோட்டில் 9 மணி வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. மழை விட்டு இடி இடித்து தூவானன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் மக்கள் வந்து இந்த இடத்த விட்டு பிரிய முடியாமல் இங்கே நின்று தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக அந்த கூட்டம் கலைஞ்சி மற்ற இடங்களுக்கு அவங்க போவாங்க. அவங்க இந்த 3 நாளும் யார் மேலேயும் தண்ணி அடிக்கலாம், எங்கே நின்று வேணாலும் இந்த கூத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். எந்த கேள்வியுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடத்தை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம காலையில் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த சொங்கரான் ஃபெஸ்டிவலை பற்றி அதனை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்படி மக்கள் க்ரௌடு இருந்துச்சு, இப்போ மக்கள் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. போக்குவரத்து வழக்கம் போல் போக்குவரத்து என்ன செய்ய வண்டியெலாம் போக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் எப்படி இருந்த கூட்டம் பாருங்கள். பல ஆயிரம் கணக்கான பேர் இந்த இடத்துல நின்று தண்ணியை ஒருவருக்கு அந்த தண்ணி கண்ணிலேருந்து தண்ணி அடித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. மண் போட்டால் மண் உழாது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. அதுக்காக தான் இப்போ ஸ்பெஷலாக வந்து இந்த இடத்துல இந்த ரோடு இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வழக்கமாக என்ன வண்டிகள் வாகனங்கள் போகுதோ அதுபோலவே ஆக்கிட்டாங்கப்பாங்க. இதுதான் இந்த பேங்காக் சிட்டியினுடைய அந்த கார்ப்பரேஷனும் அந்த காவல்துறையும் இணைந்து இந்த வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. எப்போவுமே சரிங்க, எந்த ஒரு திருவிழாவோ பெருங்கொண்ட கூட்டங்கள் கூடினாலோ இங்கே வந்து அசுத்தப்படுத்தாமல் அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, தங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாங்க, குப்பைகளை கையில் எதுவுமே போடுறதில்லை. அந்த அரசாங்கமும் அதுக்குள்ள நடவடிக்கை அந்த தூய்மை பணிகளை சூப்பராக செஞ்சுட்டு வருதுங்க. இதுபோல் நம்ம நாட்டிலையும் வரணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதுக்காக வேண்டியே வந்து நம்ம நேயர்களுக்காக வேண்டி காட்டுறோம். எந்த மாதிரி இங்கே உள்ள அந்த நகராட்சி செயல்படுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி தான் வந்தோம். கண்டிப்பாக அந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழர். நன்றி.